கொஞ்சம் சத்தமா பேசணும். பூத் கமிட்டி எவ்வளவு முடிச்சிருக்கோன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே 80% பூத் கமிட்டி அமைச்சாச்சுங்க. BL2 ஃபார்ம் எல்லா தொகுதியிலும் கலெக்டரேட்ல கொடுத்து ஒப்புதல் ரசீது பெற்றுவிட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20% வெகு விரைவில் செப்டம்பர் 14க்குள்ள முடித்து தருவதாக சொல்லியிருக்காங்க. உறுதியாக அது முடிந்தவுடன் நாங்கள் தேர்தல் களத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் வெளிநாடு பயணம் சென்றிருக்கிறார். அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறேன் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அவருடைய பயணம் 100% தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை. ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார். அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்கு வந்திருக்கு, எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது என்பதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். அதனாலதான் எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை தரணும்னு சொல்றாங்க. ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருடைய வெளிநாடு பயணம் வெற்றி அடையட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் உறுதியாக இன்னைக்கு கவர்மெண்ட் ரீதியில தான் அவர் சென்றிருக்கார் ஒரு முதலமைச்சரா. அப்ப நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் அந்த வெளிநாடு பயணம் பலன் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது அவங்கவுங்க கட்சி சார்பா அவங்கவுங்க நடத்துற ஒரு கூட்டங்கள். எல்லாருமே இங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் அடுத்து அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும், அடுத்து அவங்க நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் கட்சியில பதவியில வரணும்ன்றதா இங்க எல்லார் கட்சியினுடைய அஜெண்டா. அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் ஒரு நாளைக்கு 3 தொகுதி முடிக்கிறாரு. அந்த வகையில அவருடைய பயணம் இருக்கிறது. எங்க பயணம் எங்களுக்கு சம்திங் டிஃபரெண்ட். நாங்க கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திப்பதும் பிறகு கேப்டனுடைய ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்கிறோம். ஏதாவது ஒரு மெயின் ஏரியால ரத யாத்திரை ஊர்வலம் வரும். அதற்கு அப்புறம் ஒவ்வொரு வில்லேஜ் முதல் கொண்டு நாங்க நேரடியா போய் தேர்தல் நேரத்துல வேட்பாளர் கூட போய் பிரச்சாரம் செய்யறது மாதிரி ஒரு தொகுதி முழுக்க ஒரு நாளைக்கு நாங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் வேட்பாளரோடு செல்லும் பொழுது அது இன்னும் பெரிய அளவுல பலன் அளிக்கும். எதுங்க? அப்படி இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு நான் சொல்றேன், இது நான் சொல்றதா? தமிழ்நாடே அதை தானே சொல்லிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்துல ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனால எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூட்டுறாரா அப்படின்றது இல்ல. இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். இதுல விதிவிலக்கு தேமுதிக. கண்டிப்பாக நான் என்னன்னா எல்லாமே இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்க. யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர் அப்படின்றது எல்லாமே ஜனவரி 9 கடலூர்ல நடக்கின்ற மாநாடுக்கு பிறகு பத்திரிகையாளர்களாக உங்களை எல்லாரையும் தலைமை கழகத்தை அறிவிச்சு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்க அறிவிப்போம். அதுதான் உண்மை. நாங்க இப்ப நாங்க போட்டிடுறோமா அவர் போட்டிடுறோம் அது எதுவுமே இப்போ யூகங்களின் அடிப்படையில் நாங்க எப்பவுமே பதில் சொல்றது இல்லை. எனவே ஜனவரி 9க்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை தலைமை கழகத்தில் தருவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ங்க. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்.